மார்க்கெட்ல ஒரு நாள் தக்காளி 20 ரூபாய்க்கு விற்கும், ஒரு நாள் 120 ரூபாய்க்கு விற்கும். இதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு எக்கனாமிக் சீரிஸ். இன்னைக்கு டே 14. டிமாண்ட் அண்ட் சப்ளை தாங்க இதுக்கு காரணம். டிமாண்ட்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரைஸ்ல வாங்க விரும்புகிற அளவு தான் டிமாண்ட்னு சொல்றோம். ஜென்ரலா பிரைஸ் அதிகமாகும் போது டிமாண்டு குறையும், பிரைஸ் கம்மியாகும் போது டிமாண்டு கூடும். இதைத்தான் லா ஆஃப் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளோட பிரைஸ் 100 ரூபாய் இருக்கும்போது அதை 100 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அதே பிரைஸ் 200 ரூபாய் ஆகும்போது அதுல 60 பேர் தான் வாங்குவாங்க. அதே பிரைஸ் 300 ரூபாய் ஆகும்போது அதுல 30 பேர் தான் வாங்குவாங்க. மக்களோட இன்கம், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், பாப்புலேஷன், சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ், ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாமே டிமாண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சப்ளைனா ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ராடக்டை ஒரு குறிப்பிட்ட பிரைஸ்ல மார்க்கெட்ல செல் பண்ண தயாரா இருக்கிற குவான்டிட்டியை தான் சப்ளைன்னு சொல்லுவோம். இது டிமாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஜென்ரலா பிரைஸ் அதிகமாகும் போது சப்ளையும் அதிகமாகும், பிரைஸ் குறையும் போது சப்ளையும் குறையும். பிகாஸ் பிரைஸ் அதிகமா இருக்கும் போதே ப்ரொடியூசர்ஸ் அதிகமான குவான்டிட்டியை செல் பண்ணிடணும்னு நினைப்பாங்க, ஸோ அதிகமா சப்ளை பண்ணுவாங்க. இதை லா ஆஃப் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் பொருட்களோட விலை தீர்மானிக்கப்படுது. ஷேர் மார்க்கெட்லயும் இதே தான் நடக்கும். ஒரு ஷேருக்கு பையர்ஸ் அதிகமா இருந்தா பிரைஸ் கூடுது, செல்லர்ஸ் அதிகமா இருந்தா பிரைஸ் குறையுது. இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நன்றி.